ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா சுவையான ட்ராகன் சிக்கன் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது பண்ணுறதுக்கு ஒரு பெரிய பீஸ் சிக்கன், அதாவது ஒரு 1/4 கிலோ அளவு இருக்கும். அந்த சிக்கனை நீளமாக சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி தண்ணியில் ஒரு 2-3 தடவை வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறமா ஒரு பவுலில் நமக்கு வாஷ் பண்ணி வச்சுருக்க சிக்கனை உள்ளே சேர்த்துருங்க. அதில் ஒரு முட்டையை உடைச்சி ஊற்றிக்கோங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் சோள மாவு சேர்த்துக்கோங்க. நீங்கள் 1 ஸ்பூன் மைதா மாவு 1 ஸ்பூன் சோள மாவு கூட சேர்த்துக்கலாம். நான் சேர்த்துக்கல. நான் 2 ஸ்பூன் சோள மாவே எடுத்திருக்கேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் தண்ணி ஊற்ற தேவையில்லை, ஏன்னா முட்டை சேர்த்துருக்கிறதுனால அதிலே உள்ள தண்ணியே இருக்கும் நமக்கு. இந்த மாதிரி நல்லா கலந்து வச்சுக்கோங்க. இது ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் இதை பொரித்து எடுக்கணும். 10 நிமிஷம் ஆச்சு. சிக்கனும் நல்லா ஊறிட்டு இனி இதை பொரித்து எடுத்துட வேண்டியதான். இது பொரிக்கிறதுக்கு ஒரு பேனில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா நம்ம ஊற வச்ச சிக்கனை ஒவ்வொரு பீஸாக ஒவ்வொன்றா போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொரித்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பொன்னிறமானதும் இதை வெளியில் எடுத்துருங்க. இந்த மாதிரி எல்லா சிக்கனையும் ஒன்று ஒன்றா போட்டு பொரித்து எடுத்துக்கோங்க. இனி மறுபடியும் ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடான அப்புறம் கொஞ்சமாக உடைச்ச முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. முந்திரி பருப்பு பொன்னிறமானதும் அதில் நம்ம வெட்டி வச்ச 1 கப் குடைமிளகாய் சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கிக்கோங்க. 1 நிமிஷம் வதக்கி விடுங்க. குடைமிளகாய் நல்லா வதங்கியாச்சு. அப்புறமா ஒரு 2 ஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் சில்லி சாஸ் சேர்த்துக்கோங்க. ஒரு 3 ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கிக்கோங்க. இனி நம்ம பொரித்து வச்சுருக்க சிக்கனை உள்ளே சேர்த்திடலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கலாம். ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. நீங்கள் வீட்டில் சிக்கன் வாங்கினா எப்பவும் ஒரே மாதிரி செய்யாமல் இந்த மாதிரி வித்தியாசமாக செஞ்சு பாருங்கள். 1 நிமிஷம் நல்லா வதக்கியாச்சு. நமக்கு ட்ராகன் சிக்கன் இப்போ சூப்பராக தயாராகிட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் உள்ளவங்களுக்கு செஞ்சு கொடுங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.